எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரம்பரியமான அரிசி வச்சு ஒரு கஞ்சி ப்ரீமிக்ஸ் தான் பண்ண போகிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க. இப்போ அதிகமாக எல்லாரும் நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கவுனி நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு 200 கிராம் இருக்குங்க கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். 3 வாட்டி நல்லா கழுகிட்டுங்க ஓவர் நைட் ஊற வைக்கணுங்க. ஒரு 3-4 வாட்டி கழுகி இருக்கிறேங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டும் நம்ம ஊற வச்சிடலாங்க. பாருங்க, ஊற வச்ச அரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த வடிகட்டியில் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு துணியில் போட்டு வெயிலில் காய வச்சுட்டு வந்துடலாங்க. ஃபுல் டே வந்து இது நல்லா வெயிலில் காயிட்டுங்க. காஞ்சிருச்சுங்க. இனி வந்து நல்ல வெயில் காலமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு 4 மணி நேரத்தில் காஞ்சிருங்க. இல்லைன்னா இப்போ வந்து இது ஒரு ஃபுல் டே காஞ்சிருக்குதுங்க. பாருங்கள், இப்போ சலசலன்னு காஞ்சிருச்சு. இப்போ வச்சுருக்குறோம் அடிக்கனமான பாத்திரம் வச்சுருக்குறோங்க. எதுக்கு நம்ம ஊற வச்சு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. வேகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு வந்து உடனே அப்படியே நம்ம வறுத்து செஞ்சோம்னா டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்காக நம்ம ஓவர் நைட் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டுங்க நல்லா காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுக்கணுங்க. இப்போ இது 2 வாயை போட்டு வறுத்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வருங்க. அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். அரிசி வந்து பாருங்கள் பொரிஞ்சு வருது பாருங்கள். அப்படியே வெள்ளை வெள்ளையாகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. மிளகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. சீரகமும் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. இது 2 தான் நான் சேர்க்குறேங்க. நம்ம அந்த கஞ்சி காய்ச்சும் போது ஒரு பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். இஞ்சியும் தட்டி போட்டு கூட நம்ம கஞ்சி வச்சுக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அரிசியோடு சேர்த்துக்கலாங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் வந்து மிளகு சீரகமும் வறுத்துருக்கோம். அதுவும் இது கூட ஒன்றா தான் போட்டிருக்கோங்க. நம்ம வந்து ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க. நம்ம வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவை பதத்துக்கு தான் இருக்கணுங்க. கஞ்சி ப்ரீமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதை வந்து இப்படி தண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பூண்டு சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு பல்லு பூண்டு தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி சின்ன பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்து தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ எதுவுமே சேர்த்தலைங்க. மிளகு சீரகம் மட்டும் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அந்த பவுடர் பண்ணும்போது நம்ம உப்பு சேர்த்தலை. இப்போ இந்த கஞ்சிக்கான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். தலை நல்லா கொதிச்சு வரணுங்க. இனி அதை அப்படியே கொஞ்சம் கெட்டியாகுங்க. கெட்டியாகுங்க நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை வாசத்துக்கு வேண்டி 2 கிள்ளி போட்டுக்கலாங்க. பாருங்கள், கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நான் பார்த்தீங்கன்னா இதுதான் தயிர் சேர்த்து தான் நான் இதுக்காக செஞ்சுருக்குறேங்க. நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சுட்டுங்க நீங்கள் பால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்து சாப்பிட்றதுக்கு இஷ்டமாக இருக்கிறவங்க அப்படி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து